எல்லா புகழும் இறைவனுக்கே. All praise be to God. I am Paul Princeton, your English language trainer. I help you to speak like a native speaker. Like a native speaker. இன்னைக்கு என்ன பேச வந்தேன்னா, ஏன் நமக்கு அந்த இங்கிலீஷை ஸ்கூலில் படிக்கிற இங்கிலீஷை நமக்கு லைஃப்பில் கொண்டு வர முடியலை. இப்போ மேத்ஸ் படிக்கிறோம், மேத்ஸில் 4+5 9. ஓகே, அதை நீ எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? அர்த்தமெட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். எங்கே யூஸ் பண்ணுவோம்? மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதுலையோ இல்லை வாங்குறதுலையோ, கொடுத்த காசை கரெக்டாக கேட்டு வாங்குறதுலையோ யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷை ஏன் நம்ம யூஸ் பண்ண முடியலை? அப்ளை பண்ணலை. ஸ்கூலில் படிக்கிறத அப்ளை பண்ணலை. ஸ்கூலில் இருக்க டீச்சர் வந்து சொல்லித்தராங்க, அதை நம்ம அப்ளை பண்ணலை. அதை அப்ளை பண்ணியிருந்தா நீ 19 மார்க் எடுக்கிறேன்னு சொல்லி சந்தோஷப்படாமல், நான் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்னு சொல்லி நீ சந்தோஷப்படுவேன். இங்கிலீஷ் பேச தெரியல, மொட்டை மனப்பாடம் பண்ணுறது, ரோட்டில் நீங்கள் அவ்வளோத்தையும் அப்படியே கக்கி வைக்கிறது பேப்பரில். இது இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இங்கிலீஷ் வரும்? வாயில் வராது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்போக்கன் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் டிஃப்ரெண்ட். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். சும்மா சொல்லலை, ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எப்படி வரும்? ஒன்றும் வராது. சும்மா இருந்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணுறது, 99 மார்க் வாங்குறது, அடுத்து வீட்டில் காட்டுறது, வீட்டில் முட்டை வாங்கி தர்றது, அது தின்னுட்டு சும்மா இருக்கிறது. இது எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து கொத்தனங்கையா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொத்தங்கையால் அந்த வேலைக்கு போகிறவங்க வந்து சிமெண்ட் கரெக்டாக லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி அந்த பண்ணை தோண்டி வைப்பாங்க, அதில் உள்ள தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அந்த லீக் ஆகாமல் இருக்குது. அது எந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதுவும் எஜுகேஷன் தான். அது எக்ஸ்பீரியன்ஸால் வந்த எஜுகேஷன். இதே நம்ம வந்து என்ஜினியரிங்கில் படிப்போம், ஹவு டு ஸ்டாப் த லீக்கேஜ் ஆஃப் சிமெண்ட், அப்படி ஏதோ சொல்லி படிப்போம். படிக்கிறத அப்ளை பண்ண தெரியாமல் இருந்துச்சுன்னா நீ என்ஜினியரே கிடையாது. அதே மாதிரி தான் படிக்கக்கூடிய இங்கிலீஷை உனக்கு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியலை, நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டு போக முடியலைன்னா நீ இங்கிலீஷ் படிக்கிறதே வேஸ்ட்டு. சரி, நான் இப்போ ப்ராப்ளம் சொல்லிட்டேன். எப்படி அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, LSRWன்னு ஒன்று இருக்குது. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இஃப் யூ won't listen, you can't speak. If you won't write or read, if you won't read, you can't write. எத்தனை பேர் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுறீங்க? கிடையாது. ரீடிங் கிடையாது. ரீடிங் வந்து எப்போ டீச்சர் வந்து ரீட் பண்ணும்போது நம்ம அப்படி ரீட் பண்ணுறது. டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணணும். டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி அதை எடுக்கணும். அது டெக்ஸ்ட்டை மட்டும் ரீட் பண்ணுறது இல்லை, புக்கு வாசிக்கணும், பேப்பர் வாசிக்கணும். நிறைய ரீடிங்கு நிறையா சோர்சஸ் இருக்குது. எத்தனை பேர் வந்துட்டு இப்போ வந்து ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஸ்கூலில் டீச்சரில் பார்த்தா இது பேசுறது, அதுக்கு அவங்க போன பிறகு பேசாமல் அமைதியாக இருக்குது. இங்கிலீஷ் பேசுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், கேட்கல. இங்கிலீஷ் பேசினாதான் வரும். லிசன் பண்ணணும். இங்கிலீஷில் நான் வந்து கோர்வையாக இங்கிலீஷில் பேசினோடனே பாதி புரியலைன்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? பிகாஸ் யூ டிடன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட். சும்மா பேப்பரில் இருந்து கக்கி வைக்கிறதுக்கு மட்டும் படிச்சுட்டு இருந்தால் எப்படி வரும் இங்கிலீஷ்? வராது, கஷ்டம். இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ். லாங்குவேஜ்னால் எப்படி? பேசுகிறதுலையும் எழுத்துறதுலையும் இன்ஃபர்மேஷனை பரிமாறுறதுலையும் தான் இருக்குது லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் வரணும்னா நீ அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்கள்ட்ட பேசணும். நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இன்னொருத்தரவங்களுக்கு பிடிச்சி கொண்டு விட முடியாது. இப்போ நம்ம டெக்கி நல்லா வளர்ந்தாச்சு. ஏஐ கிட்ட பேசலாம், கோபைலட் இருக்குது, so many sources are there. இல்லைன்னா நான் இருக்கேன் உங்கள் கூட பேசுறது. லிசன் பண்ணுங்க, நான் பேசுகிறத லிசன் பண்ணுங்க. அடுத்து அதை ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணுறது நீ ப்ராக்டிஸ் பண்ணு. கண்ணாடி மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணு. பின்ன ரீடிங், ரைட்டிங். ரீடிங் இல்லாமல் ரைட்டிங் வரவே செய்யாது. நீ வந்து என்ன பண்ணாலும் வராது. ரீடிங், நியூஸ் பேப்பர் ரீடிங் வச்சுக்க. கொஞ்சம் பிடிச்ச கண்டென்ட், பிடிச்ச இடத்துல உள்ளதை ரீட் பண்ணு. இப்போ ஸ்போர்ட்ஸ்லையா, ஸ்போர்ட்ஸ் வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஸ்போர்ட்ஸ் ஹெட்லைன்ஸை மட்டும் ரீட் பண்ணு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பி, ஹெட்லைன்ஸ் ஆரம்பி. அதுக்கு அடுத்தது நியூஸ் பேப்பருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஹெட்லைன்ஸு கீழே சப்ஹெட்டிங்ஸ் உண்டு, சப்ஹெட்டிங்ஸை ரீட் பண்ணு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணு. ஒரு நாளில் வந்துக்கிடாது. நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேற? பண்ணலன்னா எப்படி வரும்? இங்கிலீஷ் கஷ்டம்னு இங்கிலீஷில் 99 மார்க் வாங்குறது, 100 மார்க் வாங்குறது, நீ வந்து பேச தெரிலனா குப்பை. உன் மார்க் குப்பை, கொண்டு குப்பை தொட்டியில் தான் போடணும். சயின்ஸில், மேத்ஸில் வந்துட்டு உனக்கு கூட்டல் வலித்த ப்ராஃபிட் லாஸ் அந்த இதெல்லாம் படிச்சுக்கிட்டு உனக்கு கடையில் போயிட்டு கொடுத்து வாங்கி ப்ராஃபிட் லாஸ் பண்ணலன்னா உன் எஜுகேஷன் என்ன? அது குப்பை. ஸோ எஜுகேஷனை லைஃப்பில் அப்ளை பண்ணாதான் அது எஜுகேஷன், இல்லைன்னா அது எஜுகேஷன் இல்லை. உங்கள் அப்பா அம்மா உங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி, அதாவது ஃபேனு கீழே இருந்துக்கிட்டு நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு படித்து கற்றுக்கணும்,
எங்களை மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டா நீங்கள் நான் கொத்தங்கையால் வேலைக்கு தான் போவேன், அங்கேருந்து நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் படிப்பேன்னு இருந்தால் எப்படி முன்னேற முடியும்? முன்னேற முடியாது. வார்த்தைகள் கடினமாக தான் இருக்கும். எடுத்துக்கிறது எடுக்காது உங்கள் இஷ்டம். ஸோ value your time never repay back to you if you are wasting it. See you.